ஹாய் ஹலோ வணக்கம், சென்னையிலேருந்து மோனி என்கிற பாரதி பேசுகிறேங்க. இன்றைக்கி நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு கதைங்க. இது நீங்கள் கதைன்னு நினச்சிங்கன்னா கதை, கற்பனைன்னு நினச்சிங்கன்னா கற்பனை. அதாவது ஒரு ஊரில் ஒரு ராஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்களை ஒரு ஊரையே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது எப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ராஜாக்கள் மாறலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பல ராஜாக்கள் வந்து போராடி இருக்காங்க. ஆனால் இந்த ஆல்ரெடி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்க கொடுங்கோல் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கவங்கள வந்து அசைக்கவே முடியல. இப்போ மக்களும் பார்த்திங்கன்னா ஐயோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்கும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜா வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்கார ராஜா. அந்த பணங்கள்லாம் எனக்கு வேண்டாம், நான் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி வர்றாரு. அப்படி வரும்போது அந்த ராஜாக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பல பொற்காசுகள் இருக்குது. அப்போ இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற ஒரு 40 பொற்காசுகளை மட்டும் திருடிடுறாங்க. அந்த 40 பொற்காசுகளை வந்து ஒரு ராஜா, இவர் பணக்காரர் இல்லையா, அந்த 40 பொற்காசுகள் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது இருந்தால் இன்னும் நான் நல்லது பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அந்த 40 பொற்காசுகளை திருடினதுனால அவர் ரொம்ப இதுவாகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அதிலிருந்து மீண்டும் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணணும்னு நினச்சி வந்துட்டுருக்காரு. மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தலைமுறையாக அவங்க ஆட்சி பண்ணி சரியில்லை அப்படின்றதுனால தான் இந்த பணக்கார ராஜாவை இவங்களே தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. இதில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைமுறையாக ஆண்டுகிட்டு இருக்க ராஜாவை மறுபடியும் வர வைக்கிறதா, இல்லை இந்த பணக்கார ராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு வராரு அந்த ராஜா உட்கார வைக்கிறதா அப்படின்றது முடிவு பண்ண போகிறது அந்த ஊர் மக்கள் தான். புதியதொரு மாற்றம் செய்வோம். பாரதி ஜி.